இப்போ இருக்கிற டேஸில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சென்டருக்கு தான் போகிறாங்க ஃபார் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. பட் அதுவே வந்து நீங்கள் ஒரு 1 வீக் ப்ராப்பராக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ண முடியும். அது எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் தான் ஓனாக ப்ராஜெக்ட் பண்ணாமல் நீங்கள் ப்ராஜெக்ட் சென்டர் போகிறீங்க அப்படின்னா அவங்க ஆல்சோ இதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களால் 1 ஹவரில் கூட என்ன பண்ண முடியும், ஈவன் 1 ஹவரில் கூட உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு வந்து கரியருக்கு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் அதில் வந்து ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களால் அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் எம்சிஏ படிக்கிறீங்க, இல்லை பிஇ படிக்கிறீங்க, சம்திங் ஏதோ படிக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபைனல் இயரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் தான் அசைன் பண்ணுவாங்க. ஸோ அசைன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக என்ன பண்ணிடுறாங்கன்னா நியரஸ்ட் ப்ராஜெக்ட் சென்டரில் போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க காலேஜில் அப்படின்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நானே நிறைய பேருக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் இப்போ பிஎஸ்சியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பிசியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க பிஹெச்பி எஸ்கியூல் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, இ-காமர்ஸ் சைட் பண்ணணும் பிஹெச்பி அப்படின்னு. இ-காமர்ஸ் சைட் மீன்ஸ் என்னன்னா வந்து அவங்களோட ஸ்டாஃப் அவங்க சொன்னது என்னன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிட்ஹப் அந்த லிங்கை வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டைட்டில் உங்கள் காலேஜ் அசைன் பண்ணிக்கிறோம் அந்த டைட்டில் என்ன பண்ணுங்கள், அந்த சர்ச் ஐக்கானில் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள். இப்போ நான் ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராஜெக்ட் யூஸிங் என்ன பண்ணுறேன், யூஸிங் பிஹெச்பி எஸ்கியூஎல்னு போடுறேன். பிஹெச்பி MySQL போடுவோம். ஓகே, இப்போ நான் MySQL போட்டு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் வரும். எனக்கு இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்ரெடி சம் ஆஃப் த டெவலப்பர்ஸ் இல்லை சம் ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணி இதில் டெப்ளாய் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த கோடை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சம்திங் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷனோட போடுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு சோர்ஸ் கோடு, டேட்டா பேஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு A to Z எல்லாமே வந்துடும். நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வந்து உங்களுக்கு என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும், எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு இப்போ பிஹெச்பி தெரியல அப்படின்னா வந்து பிஹெச்பி ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சர்வர் தேவை. அந்த வெப் சர்வர் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி. அப்போ வந்து அப்பாச்சி வெப் சர்வர் நமக்கு தேவை. அப்போ டேட்டா பேஸ் வந்து MySQL தேவை. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஒரு டிபெண்டன்சி தேவைப்படும். இப்போ நீங்கள் பிஹெச்பி ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னா சாம்பிங்கிற சர்வர் தேவை. எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா அப்பாச்சி சர்வர் இருக்கும். ஸோ பிஹெச்பி பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்டு லாங்குவேஜ். அப்போ அது வந்து நம்ம வெப் சர்வர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இந்த அப்பாச்சி ப்ராஜெக்ட்டை இந்த சாம்பு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி எல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணி எனக்கு நான் இதை அப்பாச்சி சர்வரையும் SQL சர்வர் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சாம்பு வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சியில் வந்து நான் இப்போ டிஸ்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சியில் பார்த்தீங்கன்னா சியில் சாம்புக்குள்ளே HTDocsக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், நீங்கள் டேரெக்டாக கூட போய்க்கலாம் இந்த மாதிரி. ஸோ சியில் சாம்புக்குள்ளே HTDocs இதில் எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ராஜெக்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் நேம் வைப்பீங்க. அந்த நேம் இதில் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் இதில் ரன் ஆயிரும். நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இங்கே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதுவே பைத்தானில் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், பைத்தானில் கூட இடையில ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபேஸ் ரெகனேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபேஸ் ரெகனேஷன் பற்றி அட்டனன்ஸ் போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபேஸ் ரெகனேஷன் பற்றி இதிலே அதே மாதிரி என்ன வரும் உங்களுக்கு பைத்தானில் வரும். ஸோ பைத்தானில் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு பைத்தானில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் VS கோட் ஃபஸ்ட் நீங்கள் பைத்தான் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பைத்தான் சப்போஸ் உங்கள் சிஸ்டம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்று பைத்தானில் பண்ணுவாங்க இல்லை PHP பண்ணுவாங்க. ரெண்டாக தான் பண்ணுவாங்க. சம் ரேர் ஜாவாவில் பண்ணுவாங்க. இப்போ இதில் டவுன்லோட் ஸ்டெப் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா பைத்தான் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகியப்போ என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து VS கோடை போட்டுக்கோங்க. ஸோ VS கோட் ஐடியை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாங்கோ இதில் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து ஜாங்கோவில் தான் இது பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா சம் ஆஃப் வந்து ஃப்ளாஸ்கில் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதுலேயே உங்களுக்கு சோர்ஸ் கோட் எல்லாமே கொடுத்துருவாங்க. கொடுத்து அதை வந்து எப்படி நீங்கள் ஃபர்தராக டெப்ளாய் பண்ணுங்கிற ஆல்சோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நீங்கள் எப்படி ரன் பண்ணுங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் VS கோடை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் போய் நீங்கள் சோர்ஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பைத்தான் பேயில் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ரன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து காலேஜில் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துலாம். இந்த மாதிரி நீங்கள் ஓனாக பண்ணும்போது உங்களுக்கு வேலையும் கிடைக்கும்.
அதை விட்டுட்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு திங்குக்கும் வந்து நீங்கள் வேற ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி அமௌண்ட் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, சுயமாக பண்ண முடியாது. இப்போ ப்ராஜெக்ட் சென்டரில் ஒரு 3000 கொடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது, நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே கொடுக்குற ப்ராஜெக்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெளியே கொடுத்து பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு திங்ஸ்க்கும் வந்து வெளியே கொடுத்தா என்டையர் ப்ராஜெக்ட் வெளியே பண்ண முடியாது, ஒவ்வொருத்துக்கும் சப்போர்ட் நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் பிகினிங்கில் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களோட ஓன் இதில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அதுக்கு நீங்கள் பழகிடுவீங்க. அதனால தான் இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், லாஸ்ட் வீடியோவில் கூட ஃப்ளட்டர் வெபினாரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி ஜாயின் பண்ணாதீங்கன்னு சொன்னது வந்து அவரோட பிஸ்னஸை வந்து நான் கெடுக்கணுங்கிற ஒரு ரீசனுக்காக நான் அப்படி போட்டலை. இதில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸில் என்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு பழகிடும். ஸோ அப்படி பழகும்போது வந்து அவங்க அதுலேருந்து வெளியே வந்துவிட மாட்டாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் எப்போவுமே வந்து செல்ஃபானா பண்ணுங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். 999 ரூபா பெரிய அமௌண்ட் கிடையாது, பட் நம்ம அதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம அதுக்கே போயிடுவோம். அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் செல்ஃபாக லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் தேடுற ப்ராஜெக்ட் வந்து இப்போது கிட்டப்பில் இல்லை, யூடியூப்பில் நீங்கள் கிட்டப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இப்போ அதை விட்டுருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கூகுளில் வந்து சர்ச் பண்ணுவாங்க. கூகுளில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளாக் ஓப்பன் ஆகும். அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டப்பில் எடுத்து தான் அதிலே போட்டிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பிரைமரி சோர்ஸ் வந்து கிட்டப் தான். அதனால் கிட்டப்பில் தேடி பாருங்கள், கிட்டப்பில் கிடைக்காத ப்ராஜெக்ட்ஸே இருக்காது. அப்புறம் ஒரு ஃபைனல் இதாக நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, சேட் ஜிபி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் சேட் ஜிபியில் இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் புக்கிங் ப்ராஜெக்ட் உங்களை PHP பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அது கிட்டப்பில் இல்லைன்னு நான் வச்சுக்கோங்க. பட் இல்லை, கிட்டப்பில் வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹோட்டல் புக்கிங் ப்ராஜெக்ட் வந்து அதில் இல்லை நான் வச்சுக்கிறேன். அப்போ அதில் என்ன பண்ணுறேன்னா ஹோட்டல் புக்கிங் ப்ராஜெக்ட் கேன் யூ டிசைன் த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போகணும். நீங்கள் சேட் ஜிபியில் போய் என்டையர் எனக்கு ப்ராஜெக்ட் எனக்கு பண்ணி தர மாட்டான். நீங்கள் என்ன பண்ணால் கேன் யூ டிசைன் த ஹோம் பேஜ் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட் யூஸிங் PHPன்னு போட்டிங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு வந்து இப்போ டிசைன் வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியல, நீங்கள் வந்து PHP தேவையில்லை. டிசைன் வந்து எதில் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா HTML CSS தான் பண்ணுவீங்க. அதனால் என்ன பண்ணிக்கலாம், HTML CSS பூட்ஸ்ட்ராப் ஆட் பண்ணுங்க. பூட்ஸ்ட்ராப் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அதுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான மாதிரி இருக்கும். இப்போ அவனே என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் டிசைன் பண்ணி கொடுத்துருவான். இப்போ இந்த பேஜ் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி கூகுளில் போடுறீங்க அப்படின்னா அந்த இதில் என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டுருவோம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கிரியேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் யூசிங் PHP and SQL ஃபார் ஹோட்டல் புக்கிங் பர்பஸ். நீங்கள் வந்து அப்படியே அதுக்கு கொஸ்டின் கேட்க தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ப்ராப்பராக கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா அவன் ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவான், அது வந்து கொடுத்துட்டே இருப்பான் உங்களுக்கு. நீங்கள் இப்போ இந்த கோடை காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து தனியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு இண்டெக்ஸ்டார் HTML ஒரு ஃபோல், இதுதான் ஃபஸ்ட்டு ஃபைலாக இருக்கும் உங்களுக்கு. அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுங்கள், கிரியேட் டேபிள் இந்த மாதிரி SQL கோடு கொடுத்துருக்கானா இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி .SQL நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும். .SQL ஸ்டோர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேட்டா இம்போர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன், இது டேட்டாபேஸ் நேம் இதெல்லாம் கொடுப்போம். இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிட்டான். ஃபைன் அண்ட் நவ் help me to create login form. நீங்க அப்புறம் கூட யூசிங் PHP போட முடியல, அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவான் PHP தான் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவான், அவனே ஒரு லாகின் ஃபார்ம் கொடுத்துருவான். இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 போறீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அவனை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவான். இப்போ நான் இதை போட்டேன்னா அப்புறம் வந்து இப்போ இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு அவன் லாகின் பண்ணியிருக்கான். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ ஹோட்டல் புக்கிங் இருந்தப்போ அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் I have to show the number of hotels. So can you please list the hotels with price list. Price list னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் once again இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஃபைல் வரும் நமக்கு dashboard.php என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த உங்கள் ஹோம் பேஜில் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டுருவோம், நேமு ப்ரைஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 1 by 1
ப்ரைஸ் லிஸ்ட் அப்புறம் புக்கிங் ஆப்ஷன் ஒன் பை ஒன்னா கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அவனே என்ன பண்ணி கொடுத்துருவான், ஒரு ஐடியா அவங்க கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட்டை கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியலன்னா ப்ராஜெக்ட் சென்டருக்கு நீங்கள் போக முடியல, நீங்களே ஓனாக பண்ணிடலாம். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் ஒரு ஃபைனல் கோப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கோட்கானியான ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் பிஹெச்பியில் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணிக்கோங்க பிஹெச்பி ஸ்கிரிப்ட்னு இருக்கும். பட் இதில் வந்து நம்ம பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்டை பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இதில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4000 5000 கிடைக்கும். பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலாம், இது ஒரு லாஸ்ட் கோப்போ வச்சுக்கோங்க. பட் இது உங்களுக்கு நம்பர் ஆஃப் இது இருக்கும், நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் எல்லாமே இதை வச்சிருப்பாங்க பே பண்ணி. நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் பர்ச்சேஸ், ஃபார் கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் இதுதான் என்னோட அஃபிஷியல் வெப்சைட். உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது என்னோட நம்பர் இருக்கு, என்னோட நம்பர் என்ன மெயில் ஐடி இருக்கு, இதுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ.